இன்றைக்கி சத்தான சமையலில் கேழ்வரகு முருங்கைக்கீரை ரொட்டி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான், எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். கேழ்வரகு முருங்கைக்கீரை ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப், உருவிய முருங்கைக்கீரை விரும்பும் அளவு, நீர்த்த புளி கரைசல் 1 கப், வெல்லம் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உடைத்த சிகப்பு மிளகாய் 2, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கேழ்வரகு முருங்கைக்கீரை ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராகி, அதாவது மில்லட் ஃப்ளார் எல்லாம் வந்து க்ளூட்டன் இருக்காததுனால வந்து நம்ம பச்சை தண்ணி போட்டு பசஞ்சிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ரொட்டி சுடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சும்மா தட்டணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா அது வந்து சூடு பண்ணணும், சுடு தண்ணி ஊற்றணும். இது வந்து புளி சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க, எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும். பொதுவாக இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அது வந்து போட்டு பிசைகிறதுக்கு வந்து வெங்காயம் போடலாம், இல்லாட்டி வந்து மொச்சை போடலாம், முருங்கைக்கீரை. எப்போவுமே கேழ்வரகும் முருங்கைக்கீரையும் காம்பினேஷன் வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து அந்த காலத்துலேருந்து என்ன சொல்கிறது, வில்லேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷன் தான் நிறையா பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய் தாளிக்க போகிறேங்க. இது தாளிக்கிறப்ப அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்து மத்தியில் அது சாப்பிட்றப்ப கடிப்படும், அது ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு சிவப்பு மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்ப்போங்க. அது அதோடு சேர்த்து வெந்துடும், அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். இப்போ கடலைப்பருப்பு செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெல்லம் சேர்த்து செய்யும் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கறது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கோம். இந்த சவுத் இந்தியாவில் அது எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து பொதுவாக வந்து புளி சேர்த்து செய்கிற எல்லாத்துக்குமே பெருங்காயத்தூள் சேர்ப்போம். சரி பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது 1 கப்பு மாவுனாக்கா 1 கப்பு புளிக்கரைசலுங்க. புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். பொதுவாக புளி சேர்த்து செய்கிற எல்லாத்துக்கும் கொஞ்சமாக வெல்லம் போடுவாங்க. அந்த புளிப்பு சுவையை வந்து என்ன சொல்கிறது, மட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா சுலபமாக ஜீரணமும் ஆகும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் தூள் இல்லாத சமையலே கிடையாது. தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. 1:1. 1 கோபுரமாக மாவு அளந்தீங்கன்னா 1 தண்ணி, அதாவது புளிக்கரைசல் தண்ணியோடு சேர்த்து 1 இருக்கணும். நல்லா வந்து இது கொதி வர ஆரம்பிக்கிறப்போ இது மத்தியில் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை அணைச்சிடணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு இந்த மாவு வந்து அப்படியே மத்தியில் சேர்க்குறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடாது. இப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுணும். இது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், மாய்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவை புரட்டிய பிறகு இந்த மாதிரி மூடி வச்சிடலாங்க. நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இறக்கி வச்சுடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு ஒரு பேசினோ ஒரு கிண்ணமோ மாற்றிட்டிங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக வந்து சூடு குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அதை பிசைகிறப்ப முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கணும். பொதுவாக இதுக்கு வந்து மாவு வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிறப்பயே பிசையணுங்க. நம்ம அது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு இருக்குது. கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கைக்கு. இளம் சூடாக இருக்கிறப்ப பிசைஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டை வந்து தண்ணி கரெக்டாக இருக்குது. நல்லா சுலபமாக பிசைய வந்துடுச்சு. இப்போ பிசைஞ்ச பிறகு ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம்.
பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சுங்க. எப்போதுமே வந்து நம்ம பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடணும். நம்ம எப்போ வந்து சுடுறோமோ அப்போ தான் வந்து முருங்கைக்கீரை போடணும். பொதுவாக அந்த மாதிரி தான் போடுவோம். இப்போ பாருங்கள் இதை நான் வந்து பிசைஞ்சாச்சு. தேவையான அளவு முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரையை வந்து கட் பண்ண மாட்டோம், அப்படியே தான் போடுவோம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க, உருட்டுறப்போ கொஞ்சம் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ் பால்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து இப்படி மூடி வச்சிடுங்க. முதல்ல ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிருக்கு, இதில் வந்து நம்ம தட்டிக்கலாம். நம்மளுக்கு தேவையான சைஸில், ஆனால் ரொம்ப மெல்லிசாக இல்லைங்க, லேசாக கனமாக இருக்கிற மாதிரி தட்டணும். இப்போ பாரு தட்டிட்டு மத்தியில் ஒரு தொலை போட்டுக்கிறேங்க. தோசைக்கல்லை சுட வச்சுருக்கேன். இப்போ இந்த இலையை அப்படியே கையில் எடுத்துகிட்டு இந்த தலைகீழாக திருப்பி போடணும். பொதுவாக இதுக்கெல்லாம் அதிகமான எண்ணெய் தேவையில்லைங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுமானது. மூடி வச்சிடலாம். இந்த கீழ்பாங்க வேகத்துக்குள்ளே இன்னொன்று தட்டிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் இது தட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து கீழ்பாகம் வெந்ததுக்கான்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெய் விட்டுருக்கேன், அதுக்கு மேலே எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா பொதுவாக வந்து எந்த மில்லட் ஃப்ளாராக இருந்தாலும் சரி, அதில் வந்து நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால அதிகமான எண்ணெய் தேவைப்படாது, அது வந்து உறிஞ்சப்படாது. இப்போ நம்ம ரைஸ் யூஸ் பண்ணி எந்த டிஷ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அதிகமான எண்ணெய் உறிஞ்சிக்கும். அவல் ஆகட்டும் இல்லை ரைஸ் ஆகட்டும், எதுவாக அவல் கூட கொஞ்சம் குறைவாக தான் உறிஞ்சோம். ரைஸ் ஃப்ளார் பேஸில் எது பண்ணிங்கனாலும் வந்து நிறைய வந்து எண்ணெய் உறிஞ்சோம். பட் இதில் எதுக்குமே வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் தேவையில்லை. அப்படியே போட்டிங்கனாலும் மேலே வந்து ரொம்ப எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நல்லா சுடணும், லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா சுட்டு எடுக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா சூடாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஆரிய பிறகும் சாப்பிடலாம். பொதுவாக இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, இப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டு ஏதாவது தொக்கு, அதாவது வெங்காய தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, அந்த மாதிரி இந்த மாங்காய் தொக்கு, அந்த மாதிரி ஏதாவது தொக்கு வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு, பொதுவாக இதுக்கு வெங்காய தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க, எடுத்துடுறேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ செகண்ட் ஒன் தட்டி வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுடலாம். பொதுவாக சாயந்தர நேரத்தில் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்ததும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஸ்நாக் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நைட் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்து அவங்களுக்கு எதாவது கொடுத்துடலாம். நிறையா வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க, 2ஓ 3ஓ. ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக வந்து கேழ்வரகா அப்படின்னு வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை ருசி பார்த்தா தெரியுங்க அது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது வெந்த பிறகு திருப்பி போடலாம். இப்போ 2வது ரொட்டி வச்சுருக்கேங்க, இதையும் பார்த்து கவனமாக திருப்பி போடலாம். நல்லா வெந்திருந்தால் தான் திருப்ப வரும், இல்லைன்னா வராது. பாருங்கள் இது வந்து சுடுறப்பயே ஒரு நல்ல மணம் வருது. எந்த ஒரு மில்லட் ஃப்ளாருமே வந்து சலிக்கக்கூடாதுங்க. சலிச்சிங்கனாக்கா அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாம் போயிடும். கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சலிச்சு கிடைக்குது. அதுக்கு மேலெல்லாம் நம்ம வந்து கேழ்வரகு அரைச்சி கொண்டு வருவோம், கம்பு மாவு அரைச்சி கொண்டு வருவோம். எதுவாக இருந்தாலும் சலிக்க மாட்டோம். அதில் இருக்கிற ஃபைபர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அந்த ஃபைபர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கோர்ஸாக தெரியாது, அதோட அரைப்படுறப்போ நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க.
கேழ்வரகு முருங்கைக்கீரை ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து முருங்கைக்கீரை வந்து ஆயிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேங்க. இப்போ முருங்கைக்கீரை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்த பிறகு, அத அப்படியே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லயாவது, நியூஸ் பேப்பர்லயாவது வந்து அப்படியே சுத்தி வச்சிடணும் முதல் நாள் ராத்திரியே. மறுநாள் காலையில எடுத்து தட்டுனீங்கன்னாக்கா, அந்த இலையெல்லாம் உழுந்துரும். 1, 2 அந்த குச்சி இருக்கும். அத எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியா. 5 நிமிஷத்துலயே ஆஞ்சிடலாம். இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சுலபமா ஆஞ்சிடலாம். இது அந்த காலத்துலேருந்து நம்ம வீடுங்கள்ல வந்து செஞ்சு பழக்கம். அதனால சொல்றேன். ஏன்னா மத்த கீரை மாதிரி கிடையாது. முருங்கைக்கீரை வந்து உருவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது மாரி பண்ணீங்கன்னா, ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இத விதவிதமா நெறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுங்க முருங்கைக்கீரைய.